தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் பெருமளவில் கூடியிருக்கிறாங்க. அவர் வரத்துக்கு முன்னாடியே டிவிக்கேன்னு அவங்க வழக்கமாக கோஷம் போடுற பாணியில் கோஷம் போடுறதை பார்க்கின்றோம். அது குறுகலான சாலை. அதை வந்து அடைந்து விட்டார். IOML அலுவலகத்தை நெருங்கி விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் என்ற காட்சியை நம்ம காட்சிகளாக பார்க்கின்றோம். வட சென்னையில் பல சாலைகள் ரொம்ப குறுகலான சாலைகள் தான். IOMLுடைய அலுவலகம் மரக்காயர் தெருவில் ஜார்ஜ் டவுனில் அமைந்திருக்கிறது. அந்த குறுகலான சாலையில் முதலமைச்சருடைய வாகனம் வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சி IOML அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் பகுதியிலேருந்து பார்க்கக்கூடிய காட்சி. குறுகலான சாலைகள் அமைந்த பகுதி தான் சென்னை வட சென்னை பகுதியோடைய நிறைய பகுதிகள். நம்ம ஜார்ஜ் டவுனில் இப்படிப்பட்ட தெருக்கள் தான் அதிகம். அதை எதிர்நோக்கி பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரொம்ப சரியாக செஞ்சு ஒரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் IOML தொண்டர்கள்லாம் கூடியிருக்கு. ரொம்ப சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு முதலமைச்சர் விஜய கான்வாய் பாதுகாப்பு வாகனங்கள் வந்த நிலையில் IOML தலைவர்கள் வாயில் வரைக்கும் வந்து வரவேற்று முதல் தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய IOML அலுவலகத்துக்கு அழைத்து செல்கிறாங்க. அழைத்து சென்றவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் இப்படின்னு IOMLுடைய முன்னோடி தலைவர்கள் வந்து அழைத்து செல்கிறாங்க. வாயில் வரைக்கும் வரவேற்கிறது நம்ம தமிழ் மரபு இல்லையா, இந்திய மரபு இல்லையா, அதனால் அழைத்து சென்று மேலே அழைத்து செல்கிறாங்க. மேலே முதல் தளத்தில் தான் IOMLுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே IOML தலைவர் காதர் மொஹிதீனை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வழங்கிய ஆதரவுக்காக நன்றி தெரிவிக்கிறார். அதை தாண்டி திரு காதர் மொஹிதீன் தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப மூத்த தலைவர். இன்னும் சொல்லப்போனால் IOMLுக்கு தேசிய முகமாகவும் அவர் தான் இருக்கிறார். அப்படிங்கிற அளவில் இந்திய அரசியலில் கூட ஒரு ஆழமான அனுபவம் கொண்டவர், ஒரு எல்லா தரப்பையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு பண்பட்ட அரசியல் தலைவர் திரு காதர் மொஹிதீன். ஸோ அவருக்கு மற்றும் IOML நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஒரு சுருக்கமான சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு இருக்க போகிறது. ஏன்னா அடுத்தடுத்து அவருக்கு பயண திட்டம் இருக்கிறது. CV சண்முகத்தை சந்திக்கிறார், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை சந்திக்கிறார், திருமாவளவனை சந்திக்கக்கூட ஏற்பாடாக இருக்கிறது. முக்கியமாக இந்த கூட்டணியில் முதன்மை கூட்டணி கட்சியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்று நன்றி தெரிவித்திருக்கிறார்.
தெரிவிக்க இருக்கிறார். இப்படி மரியாதை நிமித்தமான நிறைய அரசியல் சந்திப்புகள் ஏற்பாடாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். IUML கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு IUML சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் வாயில் வரைக்கும் வந்து முதலமைச்சரை அழைத்து சொல்கிறாங்க. அங்கே திரு காதர் மொஹிதீன், முதுபெரும் தலைவர், தமிழ்நாட்டு அரசியலில் ஒன் ஆஃப் த வெரி சீனியர் லீடர்ஸ், ஏன் அகில இந்திய அளவில் கூட செயல்படக்கூடிய திரு காதர் மொஹிதீன் உள்ளிட்ட IUML நிர்வாகிகளை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச இருக்கிறார், நன்றி தெரிவிக்க இருக்கிறார். முக்கியமான அஜெண்டா, ரொம்ப நன்றிங்க, உங்கள் ஆதரவு கடிதத்துக்கு ரொம்ப நன்றி, ஆட்சி அமைக்கிறதுக்கு அது உறுதுணையாக இருந்தது என்று அவர் சொல்வார். ஸோ இந்த சந்திப்பில் உடன் இடம்பெற்றார் மூத்த அமைச்சரான திரு N. ஆனந்த். திரு N. ஆனந்த் நேற்றைய சந்திப்புகளும் கூட இடம்பெற்றாருங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.